अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वल्लाती तख़ाफ़ून नुशूज़हुन्न फ़अइदूहुन्न वहजुरूहुन्न फ़िल मदाजिअ वद्रिबूहुन्न फ़इन अतअनकुम फ़ला तबग़ू अलैहिन्न सबीला इन्नल्लाह कान अलिय्यन कबीरा आमन्ना बिल्लाह सदक़ल्लाहुल अज़ीम. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவுத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய பகுதியிலே இல்லற வாழ்க்கைக்கு தேவையான சில வழிகாட்டல்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதிலும் குறிப்பாக இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இடையிலே ஏதாவது பிணக்கு நேர்ந்தால், ஏதாவது கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்து கொள்வது என்பதற்கான சில வழிகாட்டல்களை அல்லாஹ் நான் ஓதி காட்டிய வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த செய்திகளை சொல்வதற்கு முன்பு அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தஆலா திருமணத்தை கடைசி வரை தொடரச் செய்ய வேண்டும் என்பதையே விரும்புகிறான். அதனால்தான் திருமணத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை பார்த்தால் அவ்வளவு அழுத்தமான ஒரு உறவு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ்ஜத்துல் வதாவில் இறுதி உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் அல்லாஹ்வின் அமானிதத்தின் பேரில் கைப்பிடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதாவது உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைத்தது என்பது அல்லாஹ் தந்த அமானிதம், அதன் அடிப்படையில் நீங்கள் கைப்பிடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அமானிதம்னால என்ன அர்த்தம்? ஒருத்தர் நம்மள்ட்ட ஒரு பொருளை கொடுத்து வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அதை பத்திரமா பாதுகாத்து வைக்கணுங்கிறது அர்த்தம். அப்போ அல்லாஹ்வை பொறுத்தவரை நம்முடைய பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் அதை அவன் சொன்ன விதத்தில் தான் பயன்படுத்த முடியும். அப்போ அல்லாஹ் அமானிதம்னு சொல்கிறான். அதே மாதிரி இன்றைக்கு நாம் ஓதிய பகுதியிலே இந்த கணவன் மனைவிக்கான உறவை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தை சொல்லும்போது மீசாக்குன் கலீல் என்று சொல்கிறான். அது ஒரு அழுத்தமான ஒப்பந்தம் என்று சொல்கிறான். அழுத்தமான ஒப்பந்தம். அப்போ அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும், மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது இடையில் என்ன செய்யக்கூடாது, முறிந்து விடக்கூடாது, கடைசி வரை தொடர வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் விரும்புகிறது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இஸ்லாத்தினுடைய சரியாப்படி ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க முடியுமா? பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறதா? எதேச்சையான பார்வைக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் திட்டமிட்டு பார்க்கிற பார்வைக்கு கண்டிப்பாக அல்லாஹ் குற்றம் பிடிப்பான், தண்டிப்பான். ஆனால் இந்த விஷயம் ஒரு இடத்துல மட்டும் அப்ளை ஆகாது. அது எந்த இடம் அப்படின்னு சொன்னால், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நான் கல்யாணம் முடிக்க போகிறேன், எனக்கு பொண்ணு பேசியிருக்கிறாங்க அப்படின்னார். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டியான்னு கேட்டாங்க. அந்த பொண்ணை நீ பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் பார்க்கலன்னு. போய் பார்த்துக்க முதல்ல அப்படின்னா. முதல்ல போய் பார்த்துக்க அப்படின்னாங்க. கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் அந்நிய பெண் தான், ஆனால் பார்த்துக்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. காரணம் சொன்னாங்க. என்ன விஷயம்னா, திருமணம் முடித்ததற்கு பிறகு அது நொல்ல இது நொட்டேன்னு சொல்லக்கூடாது, அப்படி இப்படி பேசக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீ போய் பார்த்துக்க. அப்போ அந்த உறவுக்குள்ளே போனதற்கு பிறகு அதை இடையிலே முறிக்கக்கூடாது. அதனால் நீ முதலையே பார்த்துக்கிட்டா கூட
ஏதாவது காரணம் சொல்லி தவிர்க்கிறத தவிர்த்துக்கலாம். அப்போ எனவே இந்த மாதிரியான விஷயங்களை நாம் கூட்டி கழித்து பார்க்கிற போது திருமணத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துடவா போகுது? கண்டிப்பாக முன்ன பின்ன வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதுலேயும் குறிப்பாக இந்த திருமணமான ஒரு 3 வருடங்களுக்குள்ளே வரக்கூடிய பிணக்குகள் இருக்குது பாருங்கள், அதை ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு 2 பேருமே பழகிடுவோம். நம்ம சத்தம் போடுறதுக்கு அவங்க பழகிடுவாங்க, அவங்க சத்தம் போடுறதுக்கு நாம் பழகிடுவோம். அதனால் நமக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனால் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே மாப்பிள்ளை பையனை வந்து அவங்க வீட்டுக்காரங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க, பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்காரங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் தகராறுகள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இன்றைக்கு அதிகமான மனமுறிவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று பார்க்கிறோம். நீதிமன்றங்களுடைய நெடிய படியிலே ஏறிக்கொண்டும் இறங்கி கொண்டும் இருக்கின்ற நம்முடைய சமூகத்து பெண்கள் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறாங்களே, அவங்களுடைய ஏஜ் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஆரம்ப வயசில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். கொஞ்சம் கடந்து போனவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ எனவே ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய இல்வாழ்க்கை கருத்து வேறுபாடு என்பது சற்று ஜாக்கிரதையாக அணுகப்பட வேண்டிய ஒன்று என்பதை நான் ஆரம்பத்திலே இங்கே தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு விஷயம் இருக்குதுங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்து நமக்கு பிடிக்காமல் போகலாம், நம்மள்கிட்ட அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் எது பிடிக்கவில்லையோ அதையே நாம் மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. எது பிடிக்கவில்லையோ அதை ஓரத்தில் தூக்கி வைத்து விட வேண்டும். எது 2 பேருக்கும் பிடிக்கிறதோ அதை மையப்படுத்தி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. நாம் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறோமோ அதை ஒதுக்கி ஓரத்தில் வச்சிடணும். நாம் 2 பேரும் கருத்து ஒருமித்து அணுகக்கூடிய விஷயங்களை மத்தியில் கொண்டு வந்து வைத்து அதைத்தான் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்கிறான், அந்த ஆயத்து எப்படி வரும்னா, அது இன்னைக்கு ஓதுன வசனம் தான். அதுவும் இன்னைக்கு ஓதுன வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிஸாஅ கர்ஹா வலா வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த பெண்களிடத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க. ஒரு கால் ஃபைன் கரிஹத்துமுஹுன்ன, அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிக்காட்டி, ஃபாஸா அன் தக்ரஹு ஷைஅன், ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அதில் ஏராளமான நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கலாம். மனைவிட்ட ஒன்று உங்களுக்கு பிடிக்காமல் போகலாங்க, ஆனால் பிடிக்காத அந்த விஷயத்திலேயே உங்களுக்கு நிறைய நன்மையை அல்லாஹ் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அருமையான தோழர்களே, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். யா ரசூலல்லாஹ், என் மனைவி வாய் ரொம்ப நீளம் அப்படின்னாங்க. வாய் நீளம்னு அர்த்தம் புரியுதில்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே போட்டு தொலை பண்ணிக்கிட்டே இருப்பான், வாய் ரொம்ப நீளம், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேணா தலாக் விட்டுறேன்ப்பா அப்படின்னாங்க. ஆனால் தான் பிடிக்கல, தலாக் விட்டுறேன் அப்படின்னாங்க. அது எப்படி முடியும், எனக்கு அவள் நல்ல பிள்ளைகள்லாம் பெற்று கொடுத்துருக்காளே அப்படின்னா. அப்போ சேர்ந்து வாழு, அதை விட்டுரு, அதை கவனிக்காத, இதை கவனி, ஏன் அதை பெருசுப்படுத்துகிற அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ எது நமக்கு பிரச்சனையோ அதை விட்டுட்டு எது நமக்கு மகிழ்ச்சி தருதோ அதில் நம்ம கவனத்தை குவித்தால் அந்த இல்வாழ்க்கையை கொண்டு சென்று விடலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், உங்களுடைய மனைவியிடத்தில் ஒன்று உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், அதே மாதிரி இதை மாற்றியும் போட்டுக்கரலாம். பெண்களை வச்சு பார்க்க போகும்போது உங்களுடைய கணவரிடத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒன்று பிடிக்காமல் போகலாம். எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதில் அல்லாஹ் ஏராளமான நன்மையை வச்சுருப்பான் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இதில் நீங்கள் பாருங்களேன், என் மனைவி எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுறா அப்படின்னு தான் அந்த சஹாபி சொன்னார். எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுறா, கடுகடுப்பாக பேசுகிறா அப்படின்னு தான் சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதில் கூட நன்மை இருக்குது. கட்டினவனையே எரிஞ்சு விழுறாளே, வேறு எவனாவது ஒருத்தன் வந்து பேசுனா அவனை காரி துப்பிட மாட்டா, கடித்து முழுங்கிட மாட்டா, அப்போ அது உனக்கு நல்லது தானே. அது ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்க சொன்னாங்க. எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதில் அல்லாஹ் உனக்கு கைரையும் வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதான் அல்லாஹ் அந்த ஆயத்திலே சேர்த்து சொல்கிறான்.
அப்போ எனவே அருமையான தோழர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாத பிரச்சனையா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒட்டுமொத்தமாக எல்லா மனைவிமாரும் சேர்ந்து செலவுக்கு கொடுக்குற பணம் போதலைன்னு சொல்லி ரசூலுல்லாவுக்கு முன்னாடி எல்லாரும் தர்ணா இருந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. ரசூலுல்லாவுக்கு எரிச்சலாக போச்சு. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட பேசலை. அங்கே அபூபக்கர் அவங்களுடைய மகள் இருந்தாங்க, உமர் அவங்க மகள் இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் செய்தி போயிருச்சு, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய மனைவிமார்களை தலாக்கு விட்டாங்க அப்படின்ட்டு. உடனே அவங்க ஓடி வந்துட்டாங்க. வந்து அவங்களுடைய மகளை எச்சரிக்க ஆரம்பித்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஏன் சண்டை போடுறீங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஏன் அவங்களால முடியாத கேட்குறீங்க என்று பேசினார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலையும் இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது இயல்பான ஒன்றாகவே இருந்திருக்கிறது. எல்லாத்தையும் விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒருத்தவங்க மைமூனா. ஒரு நாள் அவர்களுடைய முறை நாளில் ரசூலுல்லாஹ் இரவில் அந்த அம்மாவுடைய வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய முறை நாள் தங்கியிருக்கிறாங்க. திடீர்னு ரசூலுல்லாஹ் அவசரமாக வீட்டுக்கு வெளியே போனாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இது கடுமையான கோபத்தை உண்டாக்கிடுச்சு. ஏன் முறை நாள் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போகிறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, கொஞ்சம் நேரமாச்சு, கதவை இழுத்து பூட்டிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு கொஞ்சம் நேரம் கழித்து வர்றாங்க, வந்து கதவை தட்டுறாங்க, திற அப்படிங்கிறாங்க. உள்ளே இருந்த சத்தம் வருது, திறக்க முடியாது அப்படிங்கிறாங்க. திறக்க முடியாதுங்கிறாங்க. ஃபஅபைத்து அன் அஃப்தஹ லஹு, மைமூனா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கதவை திறந்து விட முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா 2-3 தடவை சொல்லிட்டாங்க, நான் திறந்து விட முடியாதுன்ட்டேன். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, அக்ஸம்து அலைக்கி அன் தஃப்தஹி, நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன், திறக்கிறியா இல்லையா அப்படி ரசூலுல்லாஹ் பேசிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னேன், ததுஹபு இலா பாதி நிசாயிக்க ஃபீ லைலத்தி, இது என்னுடைய முறை நாள், என்கிட்ட நீங்கள் தங்கணும். இன்றைக்கி பார்த்து நீங்கள் வேற ஒரு மனைவி வீட்டுக்கு போவீங்களா? திறக்க முடியாது. ரசூலுல்லாஹ் அழுத்தி சொன்னதுக்கு பிறகு திறக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் நின்று சொன்னாங்க, மா ஃபஅல்து, நான் வேற மனைவி வீட்டுக்கெல்லாம் போகலை, வலாக்கின் வஜத்து ஹுக்குனம் மினல் பௌலி, எனக்கு நீர்க்கெடுப்பு வந்துருச்சு. நல்லா கவனிங்க, நீர்க்கெடுப்பு வந்துருச்சு. நீர்க்கெடுப்புனா தெரியுதுங்களா? அதாவது யூரின் வர மாதிரி இருக்கும், வரவே வராது, அடைச்சிக்கிட்டே நிற்கும். அந்த உட்கார்ந்துருக்க இடத்த விட்டு எழுஞ்சி போகவும் முடியாது, வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது. அப்போ ரொம்ப நேரம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், ரெஸ்ட் ரூமில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நான் அப்படி ஒரு நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தேன், நீர்க்கெடுப்பால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன், அதுதான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் நின்று இந்த காரணத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஐயோ பாவனை திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கங்க, வேறு விஷயம் அது. இப்போ என்ன நம்ம கவனிக்கிறோம்னா, இந்த மாதிரியான சில பிசகுகள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலையும் இருந்திருக்கிறது. ஆனால் அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறதா ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல யாருக்குமே கோபம் வரக்கூடிய ஒரு இடம் தான். மிட் நைட்டில், இரவு நேரத்தில் கதவு திறந்து வெளியில் புருஷன் போயிருக்கிறாரு, கதவை பூட்டிக்கிட்டு திறக்க மாட்டேன்னு சொன்னால், திறக்காமல் தூங்கிட்டு இருந்தாலே கடுப்பு வரும். நமக்கு. இந்த அம்மா எழுந்து திறக்கவே மாட்டேன்னு வேறு சொல்லுது. அப்போ அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கணும். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்படி அணுகவில்லை. மாறாக அங்கே என்ன பார்த்தாங்கன்னா, என் முறை நாளில் நீங்கள் அடுத்த வீட்டுக்கு போவீங்களா அப்படிங்கிறது அது ஒரு பொசசிவ்னஸ். தானே. என் மேலே இந்த பொசசிவ்னஸ் இருக்கிறது நல்லது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சாங்க. அதனால் அதை இலகுவாக அவர்கள் அதை அணுகினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி வாழ்க்கையில் பிரச்சனை என்பது சாதாரணமாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாம் யாரை உதாரணம் காட்டி சொல்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. ஆனால் அதுவும் சேர்ந்து தான் நமக்கு பாடம். அந்த வகையில் அல்லாஹு தாலா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு அழகான வழிமுறையை குர்ஆனிலே சொல்கிறார். பிரச்சனை வந்துருச்சுங்கிறதுனாலேயே நீ யாரோ நான் யாரோன்னு இருக்கக்கூடாது. பிரச்சனை வந்துருச்சுங்கிறதுனாலேயே வீட்டை விட்டு துரத்தி விடக்கூடாது. பிரச்சனை வந்துருச்சுங்கிறதுனாலேயே பெட்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. இன்றைக்கி சில பெற்றோர்கள் தவறான விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள். ஏதாவது பிரச்சனைனா பெட்டி எடுத்து வீட்டுக்கு வந்துருமாங்கிறாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு.
கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து அவர் தலாக் கூடுற அளவுக்கு போனால் கூட ஒரு தலாக்கு விட்டால் கூட எங்கே தான் இருக்கணும்? இந்த அம்மா கணவன் வீட்டில் தான் இருக்கணும். ஏன்னா அந்த தலாக்குக்கு பேர் ரஜஇ தலாக்குன்னு சொல்லுவாங்க. ரஜஇ தலாக்குன்னா என்ன அர்த்தம்னா திரும்ப மீட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புள்ள தலாக் அது. அப்போ எனவே அவர் ஒரு தலாக்கோ 2 தலாக்கோ விட்டால் கூட இப்போ வாப்பா வீட்டுக்கு போயிடக்கூடாது, அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது. மார்க் அதான் சொல்லுது, கணவன் வீட்டில் தான் இருக்கணும். அந்த காலத்தில் அவர்களுக்கு தேவையான செலவினங்களுக்கு கணவன் தான் பொறுப்பு. அப்போ எனவே அப்படி இருக்கும்போது கூட போகக்கூடாதுன்னு சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பெட்டி தூக்கிட்டு போகிறதுங்கிறது அது மிகப்பெரிய தவறு என்பதை கவனிக்க வேண்டும். சரி, அல்லாஹ் தஆலா நான் வாசித்த அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் எடுத்த உடனே, அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபல்லல் அல்லாஹு பஅதஹும் அலா பஅத். அல்லாஹ் சொல்கிறான், ஆண்கள் தான் பெண்களின் நிர்வாகிகள். இதில் சந்தேகமே இல்லை. மேற்கத்திய உலகம் எல்லாம் என்னத்தை வேணாலும் சொல்லட்டும், அல்லாஹ் நமக்கு வஹீல சொல்லி கொடுத்துட்டான். ஆண்கள்னால் நிர்வாகம் பண்ணத்தான் செய்யணும், பெண்கள் அந்த நிர்வாகத்துக்கு கீழே தான் இருக்கணும். ஒரு கப்பல்னா கேப்டன்ஷிப் இல்லாமல் இருக்காது. யாராவது ஒருத்தர் கேப்டனாக இருந்தால் ஒன்றும் இல்லை இருக்கு, அதான முறை. அப்போ குடும்பத்துக்கு ஒரு கேப்டன் வேணும். அந்த கேப்டன் யார் தான்? ஆண் தான் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். இது ஆணுக்கு ஏக பெருமையோ பெண்ணுக்கு இழிவோ கிடையாது. புரிஞ்சுங்களா? சொல்லப்போனால் இது ஆணுடைய தலையில் போடப்பட்ட ஒரு பொறுப்பு, சுமை அது. அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் தான் என்ன செய்யணும்? நிர்வகிக்கக்கூடியவர்கள். அது காரணம் சொல்லிட்டான், நீங்கள் தான் அவர்களுக்கு செலவு செய்கிறீர்கள், நீங்கள் தான் என்ன செய்யணும்? வெளியில் போய் சம்பாதிக்கணும். அதை கொடுக்காட்டி அவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நீங்கள் கொஸ்டினபிள், பதில் சொல்லி ஆகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. எவ்வளவு தான் மனைவி செல்வந்தராக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அவங்க சொந்த காசை போட்டு வீட்டில் சோறாக்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு நீ ஆக்கித்தான்னு கேட்கணும், வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அப்போ அதனால் வீட்டு நிர்வாகம் என்பது, அதாவது வெளி நிர்வாகம் என்பது ஆண் தான். அவன் தான் கேப்டன்ஷிப், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், ஃபஸ் சாலிஹாத்து கானித்தாத்துன் ஹாஃபிதாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல். நல்ல பெண்கள் அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு வழிபடுவார்கள், அவர்கள் மறைவானவற்றை காப்பாற்றிக் கொள்வார்கள் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்ல. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? ஆண் தான் கேப்டன்ஷிப்னு சொல்லிட்டான். கட்டுப்படுறதா நல்ல பெண்களுக்கான அடையாளம்னு அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த பெண்களிடத்தில் உங்களுக்கு கட்டுப்படாத தன்மையை பார்த்தால், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவங்க ஒன்று செய்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறாங்க, அல்லது எப்போ பார்த்தாலும் முணங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு கட்டுப்படாத ஒரு தன்மையை நீங்கள் அவர்களிடத்தில் உணர்ந்தால் இதை எப்படி சீர் செய்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், இதை சீர் செய்கிறதுக்கு 2-3 கட்டம் இருக்குது. அதாவதுங்க, சின்ன தவறை பெரிய தவறாக ட்ரீட் பண்ணவும் கூடாது, பெரிய தவறை சின்ன தவறாகவும் ட்ரீட் பண்ணக்கூடாது. ரெண்டுமே தப்பு. அப்போ சின்ன விஷயத்தை லேசாக தான் என்ன செய்யணும்? ஹேண்டில் பண்ணணும். இப்போ அந்த வகையில் அவங்கள்ட்ட நீங்கள் உங்களுக்கு கட்டுப்படாத தன்மையை பார்த்தால் அப்போ என்ன செய்யணும்னா, முதலாவது ஃபஇதூஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன தாங்க? அறிவுரை தான் சொல்லணும். எடுத்த உடனே ஆஹா ஓகணும் திட்டக்கூடாது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடாது. எடுத்த உடனே நல்ல அறிவுரை தான் சொல்லணும். சரி, அறிவுரைனா எப்படி சொல்கிறது? வேறு ஒன்றும் இல்லை. அறிவுரை மக்கள்கிட்ட எடுபடக்கூடிய அறிவுரை என்னன்னா, அல்லாஹ் ரசூலை சொல்லணும், அவ்வளோதான். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை சொல்லணும். குர்ஆன் இப்படி சொல்லியிருக்குது, ஹதீஸில் ரசூல் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸில் வருதா இல்லையா? ஒரு பெண், அதாவது ஒரு ஆண், ஒரு மனிதர் சக மனிதருக்கு சஜிதா செய்ய முடியும் என்று இருந்தால் மனைவியை கணவனுக்கு நான் சஜிதா செய்ய உத்தரவிட்டிருப்பேன் ரசூலா சொன்னாங்க. ஆனால் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு சஜிதா செய்ய முடியாது, அதனால் நான் மனைவியை கணவருக்கு சஜிதா செய்ய உத்தரவிடலை. ஆனால் அந்த அளவுக்கு மனைவி கணவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறார் ரசூலா சொன்னாங்கல்ல. இதை என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்குது. ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியின் மீது அவருடைய கணவருக்கு திருப்தி இருந்த நிலையில் அந்த பெண்மணி இந்த உலகத்தை விட்டு தவறினால் அல்லாஹ் அந்த பெண்ணை சொர்க்கத்திற்குள் அனுப்புவான். இதுக்கு நேர் அப்படியே ஆப்போசிட் எடுத்து பாருங்கள். நேர் ஆப்போசிட். கணவனுடைய கோபத்திற்கு ஆளான நிலையில் ஒரு மனைவி இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளே தான் போவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும்.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவனை தேவையில்லாமல் நச்சரித்தால், தேவையில்லாமல் சங்கடப்படுத்தினால், தேவையில்லாமல் தொல்லை கொடுத்தால், அந்த பெண்ணை பார்த்து அந்த மனிதருக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய ஹூருலின் பெண் இருக்குல்ல, அந்த ஹூருலியின் பெண்ணு இந்த பெண்ணை பார்த்து சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்க? ஹதீஸில் வருது, என்ன சொல்லுவாங்களாம்? லா தூதிஹி காத்தலக்கில்லா, அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக. ஏன் அந்த ஆளை சங்கடப்படுத்துகிற? கொஞ்ச நாளைக்கு தான் உங்கள்கிட்ட இருக்க போகிறாரு அவர், அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட வர போகிறாரு, அவர் எங்கள் வீட்டுக்காரர் அவர், கொஞ்ச நாளைக்கு தான் உங்களோட இருக்க போகிறாரு, ஏன் அந்த காலத்தில் அவரை தொன்புறுத்துறீங்க அப்படின்னு சொர்க்கத்தினுடைய அந்த மனைவி இங்குள்ள மனைவி இடத்துல சொல்லுவார். சொன்ன ஹதீஸ் இது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்வதன் மூலமாக அறிவுரை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு முயற்சிக்க. எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாது? ஆஹா ஓன்னு திட்டக்கூடாது. எடுத்த உடனே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தான் சொல்லணும், மென்மையாகத்தான் அணுக வேண்டும். சரி, இதை செஞ்சாச்சு, இதுவும் பலன் அளிக்கவில்லை. மீண்டும் பழைய கிளவி கதவு துறடி அப்படி தான் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன செய்யணும்னா அடுத்த ஸ்டேஜ் அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜி. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், படுக்கைகளில் அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுங்கள். படுக்கைகளில் வெறுத்து ஒதுக்குங்கள். வார்த்தையை நல்லா கவனிக்கணும். படுக்கையில் தான் வெறுத்து ஒதுக்கணும். படுக்கையில்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா பெட்ரூம்னு அர்த்தம். பெட்ரூமில் தான் உங்களுடைய அந்த வெறுப்பை அவர்கள் மீது காட்ட வேண்டும். பெட்ரூமை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா சகஜமாக தான் நீங்கள் இருக்கணும். உங்களுக்குள்ள சண்டை இருக்குதுங்கிறது உங்கள் வாப்பா அம்மா கூட தெரியக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறது அதுதான். படுக்கை அறையில் மட்டும்தான் நீங்கள் அவர்கள் மீது வெறுப்பை காட்ட வேண்டும். மார்க் என்ன சொல்லுதுன்னா, பெட்டில் தான், அதுவும் அதுக்காண்டி நீ கீழே படுன்னு சொல்லக்கூடாது. அவங்களும் பெட்டில் தான் படுப்பாங்க. அவங்க அந்த பக்கம் முகத்தை திருப்பி வச்சுக்குவாங்க, இந்த பக்கம் ஒரு முகத்தை தெரிஞ்சு சார் முதுகு காட்டி படுத்துக்குவாங்க. இப்படி தான் என்ன வெறுத்து ஒதுக்கணும்னு சொல்லுது. அந்த வெறுப்பை அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்து காட்டக்கூடாது, வெளியில் வந்து காட்டக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், எடுத்த உடனே சண்டை தான் பிடிப்பாங்க. அதுவும் 4 பேருக்கு முன்னால் வச்சு தான் சண்டை பிடிப்பாங்க. பெரும்பாலான குடும்பங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் சுமூகப்படுத்த முடியாத அளவுக்கு பெருசாக போகிறதுக்கு காரணமே அல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டலை பின்பற்றாதனால தான். மனைவி மேலே பிரச்சனை வந்த உடனே, கணவன் மேலே மனைவிக்கு பிரச்சனை வந்த உடனே என்ன செய்யறதுன்னு சொன்னால் அதை மோசமாக ரியாக்ட் பண்ணுறது, மோசமான எதிர்வினை ஆற்றுவது. அல்லாஹ் சொல்கிற மாதிரி அறிவுரை, அதே போல் படுக்கை அறையில் வைத்து பிரச்சனைகளை பேசிக்கொள்வது, இந்த மாதிரி அணுகாமல் எடுத்த உடனே 4 பேருக்கு முன்னால் நடு வீட்டில் வச்சு ஆஹா ஓகணும், நான் கட்டி கொடுக்கும்போதே நினச்சேன் அந்த பையன் வெறும் பையன் தான் அப்படின்னு இவர் ஒரு வார்த்தையை விடுவார். அது மாதிரி அந்த அம்மா என்ன செய்யும், இன்னொரு வார்த்தையை விடும். இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யும்னா 2 பேரை ஒட்ட முடியாத அளவுக்கு பிரித்து கொண்டு வரும். சொல்லப்போனால் இளம் தம்பதிகள் பிரிகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தவறு என்பது 25% தான் இருக்கும். 75% பெற்றோர்களுடைய தவறாக தான் இருக்கும். நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. நான் இன்னும் சொல்ல போனால் நிறைய கேஸுகளை ஹேண்டில் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணும்போது நிறைய தெரியுது. 2 பேரையும் ஒரு ரூமுக்குள்ளே கொஞ்சம் நேரம் விட்டால் அவங்க ஜோடி போட்டு போயிடுவாங்க. ஆனால் பக்கத்தில் பாப்பா அம்மா உட்காந்துக்கிட்டு படுத்துகிற பாடு அந்த பிள்ளைங்க சண்டை போடுதுங்க. அதை நம்ம நேரடியாக பார்க்குறோம், நேரடியாக சில கேஸுகளில் பார்த்தோம் அதை. அப்போ எனவே அருமையான தோழர்களே, அல்லாஹ் சொல்ல அந்த வழிமுறைப்படி மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், அணுக வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகளை. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அறிவுரை சொல்லுங்கள், படுக்கை அறையில் வெறுப்பை காட்டுங்கள், மற்ற நேரத்தில் வெறுப்பை காட்டாதீங்க. அதே மாதிரி 3வது, சரி இதுலேயும் அவங்க என்ன செய்யலை, வழிக்கு வரலை என்றால் அடுத்த கட்டம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், ஒத்ரிபூஹுன்ன, அவர்களை அடியுங்கள். அடிக்கிறதுன்னு சொன்னால் ஓங்கி அடிக்கிறது, கன்னத்தில் அறையிறதெல்லாம் இல்லை. நீங்கள் நம்மளாம் ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்தோன்னா ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு தான் மற்றெல்லாம் பேசுகிறது. எடுத்தவொடனே நீங்கள் 3வது, அதாவது எடுத்தவொடனே 3வது வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது பிரிவில் தான் போய் முடியும். அல்லாஹ் அறிவுரை தானே சொல்ல சொன்னால் ஃபஸ்ட்டு. எடுத்தவொடனே நீங்கள் அறையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் அறிவுரை சொல்லுவது, படுக்கையில் வெறுப்பை காட்டுவது, 3வது அடித்தல். அது அடிக்கிறது கூட சில நிபந்தனைகள் இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அடித்தல் என்றால் என்ன அர்த்தம்னா கைர முபர்ரஹின், காயம் படாமல்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பொருள் இருக்குல்ல, அது மிஸ்வாக் குச்சி மாதிரி இருக்கணுமா. ப்ரெஷ்ஷை வச்சு அடி விடுமா, ஸ்கேலாவது வலிக்கும், ப்ரெஷ் அடி விடுமா, ப்ரெஷ் வலிக்குமா, ப்ரெஷ்ஷை வச்சு தான் பயன்படுத்தணுங்க ரசூலுல்லாஹ். மிஸ்வாக்கை வச்சு தான் நீங்கள் எனக்கு அடிக்கணும்.
அதுதான் இதுக்கு அர்த்தம்னு இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க. அப்போ எனவே அதுக்கு பேர் அடிக்கிறது இல்லை, தட்டுறதுன்னு அர்த்தம், லேசாக தட்டுறதுன்னு அர்த்தம். அப்போ தட்டி தான் என்ன செய்யணும், வழிக்கு கொண்டு வரணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த உத்தரவை, அதாவது இந்த வழிகாட்டலை சில சஹாபாக்கள் சற்று கடினமாக பின்பற்றினார்கள். என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு புகாரா வர ஆரம்பிச்சிச்சு. என்ன இது எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் வந்து சொன்னார்கள், தங்களுடைய மனைவிமார்களை கை நீட்டி அடிப்பவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் கிடையவே கிடையாதுன்ட்டான். கிடையவே கிடையாதுன்ட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார் யாரையும் கையெடுத்து அடித்ததே இல்லை. அதுதான் நமக்கு மிகப்பெரிய முன்னுதாரணம். உங்களில் யாரும் மனைவியை அடித்தால் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பயன்படுத்த வேண்டும், அதுவும் லேசாக பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்கள்ட்ட நாம் பேசாமல் இருந்துட்டாலே பெரும்பாலும் வழிக்கு வந்துடுவாங்க. பேசாமல் இருந்தாலே வழிக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுடைய மனநிலை என்னன்னு சொன்னால், பேசி கொண்டிருப்பது அவங்களுடைய மனநிலை. ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரம் வார்த்தைகள் அவங்க பேசி ஆகணும்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம பேசாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு கஷ்டம் தாங்கவே முடியாது. அதாவது மலை 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 தாங்கும் இதயம் கூட மௌனம் தாங்காது. மலையை தாங்கிறோம், ஆனால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தால் அந்த மனசு தாங்காது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அதில் ஒரு சில பேர் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்த கட்டம் லேசாக தட்டுறது. இந்த 3 சரி. இதற்கு பிறகும் அவர்கள் சரி வரவில்லை என்று சொன்னால் ஒதுரிபுஹுன்ன, அதுக்கு அடுத்து என்னன்னு சொன்னால் அல்லாஹு தாலா வேறு ஒரு வழி காட்டுகிறான். என்ன வழி காட்டுறான் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பிரச்சனை முத்துதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிரச்சனை முத்துது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் 2 நடுவர்கள் வேண்டும். 2 நடுவர்கள். அந்த 2 நடுவர்களில் பெற்றவங்க யாரும் இருக்கக்கூடாது. பாப்பா அதாவது மாப்பிள்ளை பெற்றவரும் இருக்கக்கூடாது, பொண்ணை பெற்றவங்களும் இருக்கக்கூடாது. அந்த 2 நடுவர்களும் எப்படி இருக்கணும்னா, ஒருத்தர் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக, ஒருத்தர் பொண்ணு வீட்டு சார்பாக, 2 பேருமே பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மீது அக்கறை உள்ளவங்களாக இருக்கணும். அக்கறைங்கிற பேரில் அடுத்தவங்களை நச்சரிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. 2 பேரும் உண்மையிலே வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களாக இருக்கும். அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த 2 பேரையும் வச்சு பேசி சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அல்லாஹ் அதை சொல்கிறான், ஒயின் ஹிப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபாசு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா. அவங்கள்ட்ட பிரச்சனை ரொம்ப முத்தும்னு தெரிஞ்சால் இவங்க தரப்பில் மாப்பிள்ளை தரப்பில் ஒரு நடுவர், பெண் தரப்பில் ஒரு நடுவர், 2 பேரை நீங்கள் அனுப்புங்க. அவங்க உட்காந்து பேசட்டும். 2 பேரையும் தனித்தனியாக பேசுவாங்க, சேர்த்து வச்சும் பேசுவாங்க. அதற்கு பிறகு அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு இவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வது தான் நல்லது என்று அவர்கள் முடிவெடுத்தால் சேர்ந்து வாழ வைப்பாங்க. இல்லை இவங்க சேர்ந்து வாழ்கிறதுனால நரகம்தான் அப்படின்றதா அவங்க பிரிவினைக்கு வழிகாட்டுவார்கள். இப்படித்தான் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கணுமே தவிர எடுத்த எடுப்புலேயே பிரச்சனையை பெருசாக்கி அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹு தாலா மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நான் என்ன சொன்னேன்னா, பெண் கட்டுப்படாமல் இருத்தல் அப்படிங்கிறதான் சொன்னேன். பிரச்சனை பெண்ணிட்ட இருக்குது அப்படின்னு தான் நம்ம பேசணும். பிரச்சனை ஆண்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அந்த பிள்ளை பாவம் புள்ள பூச்சி மாதிரி தான் இருக்கும், இவன் தான் என்ன செய்கிறது, ஏருக்கு மேலே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில கேஸுகள் இருக்கும். அதை என்ன பண்ணுறது அப்படின்னா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, அதாவது பெண் தரப்பில் பிரச்சனை இருந்தால் அறிவுரை கணவன் சொல்லிடுவான். அறிவுரைக்கு கட்டுப்படலைன்னா வெறுத்து ஒதுக்கிறது. 3வது என்ன, லேசாக அடிக்கிறது. இதை அந்த புள்ள செய்ய முடியுமா? அதாவது அவன் வீட்டுக்கு வரதில்லைன்னு வச்சுங்க, வீட்டுக்கு காசு கொடுக்குறதே இல்லை. இந்த பொம்பளை இந்த புள்ள வெறுத்து ஒதுக்குனான்னு வச்சுக்கங்க, ஜாலின்னு ஓடி போயிடுவான். அவன் ஈஸியாக ஓடி போயிடுவான். ஏன்னா அவன் இங்கேருந்து பிரியர்த்தானே பார்க்குறான், அவன் ஜாலியாக ஓடி போயிடுவான் அவன். அப்போ இந்த பெண்ணு செய்கிறது சாத்தியமாக இருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, இவன் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அந்த பெண் காதியின் மூலமாக செய்வாள். அதாவது காஜிட்ட போய் புகார் கொடுக்கணும். காஜி என்ன செய்வார்னா, ஃபஸ்ட்டு திமிர்த்தனம் பண்ணுற அந்த பையனை கூப்பிட்டு முதல்ல அறிவுரை சொல்வார். கேட்டு சரிப்படுத்தா சரி, இல்லாட்டி 2வது ஏதாவது தண்டனை கொடுப்பார். என்ன தண்டனை கொடுப்பார் அப்படின்னா, வீட்டில் இருந்து அவர் சம்பாதிச்சு காசு கொண்டு கொடுத்துரு அப்படிம்பார். யாருக்கு? வீட்டுக்கு கொடுப்பார். கொடுத்துடணும். ஆனால் இந்த பெண் அவர் மீது வெறுப்பை தான் காட்டணும். காசை வாங்கிக்கிறணும், ஆனால் வெறுப்பை காட்டணும் அப்படின்னு அவர் உத்தரவு போடுவார்.
சரி, அதுலேயும் திருந்தலை அப்படின்னா மூணாவது அவர் அடிக்கிறதுக்கு ஆள் அவர் தான் ஏற்பாடு பண்ணுவார். இந்த அம்மா அடிக்க மாட்டாங்க. இந்த அம்மா அடித்தா வேறு மாதிரியாக மாறிடும். அவர் அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணுவார். அப்படி தட்டி தான் அவரை கொண்டு வந்து என்ன செய்யணும், இங்கே சேர்த்து விடணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டலை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆக அருமையான தோழர்களே, ஒரு பிரச்சனை கணவனிடத்தில் இருந்தாலும் சரி, மனைவியிடத்தில் இருந்தாலும் சரி, அதை எவ்வளவு அழகாக அணுக வேண்டும் என்பதற்கு இதைவிட மிக சிறந்த வழிகாட்டலை உலகத்தில் வேறு எந்த மார்க்கமும் சொல்லியிருக்காது, வேறு எந்த மதமும் சொல்லியிருக்காது, வேறு எந்த மத நூலும் இதை பேசியிருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா மிக தெளிவான வழிகாட்டலை இங்கே சொல்கிறான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வரிசை முறை முக்கியமானதுங்க. வரிசை முறை, அதாவது முதல்ல அறிவுரை, ரெண்டாவது படுக்கையில் வெறுத்தொதுக்குதல், மூன்றாவது அடித்தல் இருக்கு பார்த்தீங்களா. இந்த வரிசை ரொம்ப முக்கியமானது. இந்த வரிசைப்படி தான் திருத்துகின்ற வேலையை செய்ய வேண்டும். வரிசை மாற்றி செய்வது என்பது தவறு என்று இந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய சட்ட அறிஞர்கள் நமக்கு அந்த விஷயத்தை விளக்குகிறார்கள். ஆக அருமையான தோழர்களே, அல்லாஹு தஆலா இது மாதிரியான வழிகாட்டல்களின் மூலமாக, இந்த வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலமாக நம்முடைய குடும்பங்களில் இழந்த நிம்மதியை நிச்சயமாக நாம் மறுபடியும் மீட்டுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அதுதாங்க உயர்ந்த வழிகாட்டல். அதை விட வேறு எந்த வழிகாட்டலும் இருக்காது. அது இருந்தால் போதும் நம்முடைய குடும்பத்தை சீர் பண்ணிட முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குடும்பங்களில் அமைதியையும் நிம்மதியையும் தந்தருள் புரிவானாக. ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா இசைவானதாக ஆக்கியவர்கள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.